ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பொது தமிழ் மிக முக்கியமான தலைப்பான 11 கீழ்க்கணக்கு நூல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். 11 கீழ்க்கணக்கு நூல்கள் மிக முக்கியமான தலைப்பு. 11 கீழ்க்கணக்கு நூல்கள் பற்றி பார்த்துட்டு நாலடியார் அடுத்து பார்ப்போம். திருக்குறள் சம்மந்தமாக 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 11 கீழ்க்கணக்கு நூல்கள் பற்றி பார்க்கலாம். சங்கம் அறிவியற்கால இலக்கியங்கள் 11 கீழ்க்கணக்கு நூல்கள் எனப்படும். சங்க காலத்தில் தோன்றியது 11 மேல்கணக்கு நூல்கள், 8 தொகையும் 10 பாட்டும் ஆகும். 11 கீழ்க்கணக்கு நூல்கள் நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் அல்லது இருண்ட கால இலக்கியங்கள் என அழைக்கப்படுகிறது. சங்கம் அறிவிய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை. சங்கம் அறிவிய காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் களப்பிரர்கள். இதற்கு இருண்ட கால இலக்கியம் என்ற பெயரும் உண்டு. களப்பிரர்கள் ஆதரித்த மொழி பாலி. புறச்சமயங்களான சமணமும் பௌத்தமும் மேலோங்கி இருந்த காலம் சங்கம் அறிவிய காலமாகும். 11 கீழ்க்கணக்கு என்ற வழக்கை கொண்டு வந்தவர்கள் மயிலைநாதர் பேராசிரியர். 11 என்பது 18, கீழ் என்பது சிறிய, கணக்கு என்பது நூல் இலக்கியம் ஆகும். 11 கீழ்க்கணக்கு நூல்களின் இலக்கணம் கூறுவது பன்னிரு பாட்டியல். அடிநிமிர்ப்பு இல்லா செய்யுட் தொகுதியால் அறம் பொருள் இன்பத்தை பாடுவது கீழ்க்கணக்கு என்று இதன் இலக்கணத்தை பன்னிரு பாட்டியல் கூறுகிறது. 11 கீழ்க்கணக்கு நூல்கள் இன்னின்ன என்பவை கூறும் பாட்டு நாலடி, நான்மணி, நாநாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு, ஏலாதி என்பவை கைநிலைய வாங்கீழ் கணக்கு என்று 18 நூல்களை பற்றி கூறுகிறது. நாலடிங்கிறது நாலடியார், நான்மணி என்பது நான்மணி கடிகை, நாற்பது என்பது இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. ஐந்திணை என்பது ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150. அடுத்து கைநிலை, இதை திணைமொழி 60ன்னு சொல்லுவாங்க. அடுத்து முப்பால், முப்பால்னா திருக்குறள், கடுகம் திரிகடுகம், கோவை என்பது ஆசாரக்கோவை, பழமொழிங்கிறது பழமொழி 400, மாமூலம், மாமூலம்னா சிறுபஞ்ச மூலம், இந்நிலைய காஞ்சியோடு, காஞ்சியோடுங்கிறது முதுமொழி காஞ்சி. அடுத்து ஏலாதி என்பவை கைநிலைய வாங்கிங் கணக்கு. இதெல்லாம் கூட்டும்போது 19 நூல்கள் வரும். 11 கீழ்க்கணக்கு நூல்கள் 18 தான். 11 கீழ்க்கணக்கில் கைநிலை நூலை ஏற்காதவர்கள் இந்நிலை நூலை கீழ்க்கணக்கு நூலாக கொண்டு கீழ்க்கணக்கு அறநூல் 12 என்றும் அகநூல் 5 என்றும் கூறுவர். அதாவது இந்நிலையை சேர்த்தா கைநிலையை விற்றணும், கைநிலையை சேர்த்தா இந்நிலையை விற்றணும்னு சொல்கிறாங்க. 18 நூல்களையும் தொகுப்பித்தவர் பற்றி ஏதும் தெரியவில்லை. 11 கீழ்க்கணக்கு நூல்கள் அனைத்தும் வெண்பா யாப்பில் ஆனவை. வச்சிரநந்தியின் திராவிட சங்கத்தில் இயற்றப்பட்டவை 11 கீழ்க்கணக்கு நூல்கள் என்று கூறுவர். 11 கீழ்க்கணக்கு நூல்கள் மொத்தம் 18, அறநூல்கள் 11, அகநூல்கள் 6, புறநூல் 1. நீதி நூல்களுள் சிறியது இன்னா 40, நீதி நூல்களுள் பெரியது திருக்குறள், அகநூல்களுள் சிறியது கார் 40, அகநூல்களுள் பெரியது திணைமாலை 150, இரட்டை அறநூல்கள் இன்னா 40, இனியவை 40. 11 கீழ்க்கணக்கு நூல்கள் அட்டவணை. இதில் நூல்கள், பொருள், பாடல், ஆசிரியர் பற்றி பார்ப்போம். நாலடியார் அறநூல் 400 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் சமண முனிவர்கள். நான்மணி கடிகை அறநூல் 106 பாடல்களை கொண்டது. 2 கடவுள் வாழ்த்து. ஆசிரியர் விளம்பி நாகனார். ஆப்ஷனில் 104ன்னு கூட கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. இன்னா 40 அறநூல் 40 பாடல்கள் கொண்டது. ஆசிரியர் கபிலர். இனியவை 40 அறநூல் 40 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் பூதஞ்சேந்தனார்.
திருக்குறள் அறநூல் பாடல் 1330. ஆசிரியர் திருவள்ளுவர். திரிகடுகம் அறநூல் 100 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவை அறநூல் 100 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார். பழமொழி 400 அறநூல் 400 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் முன்றுரை அரையனார். சிறுபஞ்சமூலம் அறநூல் 97 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் காரியாசன். முதுமொழி காஞ்சி அறநூல் 100 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் கூடலூர் கிழார். ஏலாதி அறநூல் 81 பாடல்களை கொண்டது. கனிமேதாவியார். அறநூல்கள் மொத்தம் 11. கார் 40 அகநூல் 40 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் கண்ணன் கூத்தனார். ஐந்தினி 50 அகநூல் 50 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் மாறன் பொறையனார். ஐந்தினி 70 அகநூல் 70 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் மூவாதியார். திணைமொழி 50 அகநூல் 50 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். திணைமாலை 150 அகநூல் 150 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் கனிமேதாவியார். கனிமேதாவியார் 11 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்களை இயற்றியிருப்பார். ஏலாதி திணைமாலை 150. கைநிலை அகநூல் 60 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் புல்லங்காடனார். அகநூல் 6 வகைப்படும். அடுத்து களவழி 40 புறநூல் பாடல் 40 பாடல்கள். ஆசிரியர் பொய்கையார். இந்நிலை நூலின் ஆசிரியர் பொய்கையார் தான் வருவார். மருந்து பெயரில் அமைந்த நூல்கள் திரிகடுகம் சிறுபஞ்சமூலம் ஏலாதி. திரிகடுக மருந்து பொருள்கள் சுக்கு மிளகு திப்பிலி. பஞ்சமூல மருந்து பொருட்கள் சிறுமல்லி பெருமல்லி சிறுவழுத்துணை பெருவழுத்துணை கண்டங்கத்திரி. ஏலாதி மருந்து பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் லவங்கம் நாககேசரம். திரிகடுகம் சிறுபஞ்சமூலம் ஏலாதி நூல்கள் முறையே பாடல் தோறும் 3, 5, 6 கருத்துக்கள் கொண்டவை. நீதி நூல் கொத்து 10 நூல்கள். ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி வெற்றி வேர்க்கை நீதிநெறி விளக்கம் நன்னறி உலக நீதி அறநெறி சாரம் அருங்கலச் செப்பு. ஔவையார் எழுதிய நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி. அதிவீர ராம பாண்டியன் எழுதியது வெற்றி வேர்க்கை. குமரகுருபரர் எழுதியது நீதிநெறி விளக்கம். சிவப்பிரகாசர் எழுதியது நன்னெறி. ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் 11 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் பற்றி கொடுத்துருக்கிறதால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நாலடியார் பற்றி பார்ப்போம். நூல் அமைப்பு. ஆசிரியர் சமண முனிவர்கள். தொகுத்தவர் பதுமனார். பாடல்கள் 400 பாடல்களை கொண்டது. பொருள் அறம். பாவகை வெண்பா வகையை சார்ந்தது. இயற்றப்பட்ட காலம் கிபி 250 ஒட்டிய காலம் ஆகும். பெயர் காரணம் 4 அடிகளால் ஆன 400 பாடல்களை கொண்டதால் நாலடி 400 என்றும் நாலடியார் என்றும் அழைக்கப்படுகிறது. வேறு பெயர்கள் நாலடி நாலடி 400 வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் குட்டி திருக்குறள். நூல் பகுப்பு. இந்நூல் 3 பிரிவுகளை உடையது. திருக்குறளைப் போல 3 பகுப்புகளை கொண்டது. அறத்துப்பால் 13 அதிகாரங்கள். பொருட்பால் 24 அதிகாரங்கள். இன்பத்துப்பால் 3 அதிகாரங்கள். 3 பால் 12 இயல்கள் 40 அதிகாரங்களை உடையது. அறத்துப்பால் துறவறவியல் இல்லறவியல் பற்றி கூறுகிறது. பொருட்பால் நட்பியல் இன்பவியல் துன்பவியல் பொதுவியல் பகையியல் பன்னெறியியல் பற்றி கூறுகிறது. இன்பத்துப்பால் இன்ப துன்பவியல் இன்பவியல் பற்றி கூறுகிறது. நூலின் சிறப்பு. முப்பெரும் அறநூல்கள் திருக்குறள் நாலடியார் பழமொழி 400. இந்நூலை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். நூலின் பெருமையை கூறும் அடிகள். ஆலும் வேலும் பல்லுக்குறுதி. 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. 4ங்கிறது நாலடியார் 2ங்கிறது திருக்குறள். பழகு தமிழ் சொல்லருமை 4 2. பொதுவான குறிப்புகள்.
பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார் ஆகும். நாலடியாரில் முதல் இயல் துறவறவியல். நூலை தொகுத்தவர் பதுமனார். நூலை முப்பாலாக பகுத்தவர் தருமர். நூலிற்கு உரை கண்டவர் தருமர் பதுமனார். முத்தரையர் பற்றி கூறுகிறது இந்நூல். நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாலடியார் உரைவலம். பாண்டிய நாட்டு 8000 சமண முனிவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பே நாலடியார். முத்தரையர் என்பது பாண்டியர்களை பற்றியது என்பர். முக்கிய அடிகள் கல்வி கரையில கற்பவர் நாள் சில. ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பால்உன் குறுகின் தெரிந்து. கல்வி அழகே அழகு. வாய்க்கால் சிறுவிரல் போல நன்கணியராயினும். நாலடியாரை பற்றி 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. செய்யுள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் நாயின் கால்கள் நெருங்கி இருக்கும், அதுபோல தான் நம்மோடு சிலர் நெருங்கி இருப்பாங்க. அவங்கனால ஈயின் கால அளவுக்கு கூட நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அப்படிப்பட்டவங்களுடைய நட்பு நமக்கு எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாய்க்கால் பார்த்தீங்கன்னா தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும். அந்த நீரை வாய்க்காலுக்கு பாய்ச்சி விளைய செய்யும். வாய்க்காலை போல உதவக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவங்களுடைய நட்பை நம்ம தேடிக்கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருள் நூல் குறிப்பு 11 கீழ்க்கணக்கு விளக்கம் பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. நாய்க்கால்னா நாயின் கால்கள், ஈக்கால் ஈயின் கால், நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர். அணியர்னா நெருங்கி இருப்பவர், எண்ணாம்னா என்ன பயன், சேய்மை தொலைவு, செய் வயல், அணையார் போன்றோர். நூற்குறிப்பு 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுவது. நாலடி 400 என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு. இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும். 11 கீழ்க்கணக்கு விளக்கம். சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களுமாக மொத்தம் 18 நூல்கள். இவற்றை மேல்கணக்கு நூல்கள் என்று கூறுவர். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 11 கீழ்க்கணக்கு என வழங்கப்படுகிறது. இத்தொகுப்பிலும் 18 நூல்கள் உள்ளன. 11 என்றால் 18 என்பது பொருள். இந்நூலை கீழ்க்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்களே. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பாடல் வரிகள், நூல் குறிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு புக் பேக்கையும் பார்த்துக்கோங்க. 2 or 3 கொஸ்டின் கேட்டுறாங்க. நாலடியார் பற்றி 7th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார் எச்சம் எவன் ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்தீயிற் கேடில்லை வாய்க்கும்படி கொடுத்தாலும், நம்ம கல்வியை பொருள் போல சேமித்து வைத்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற கல்வியை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. கேடில்லைனா ஒருவருக்கு நம்ம கிட்ட இருக்கிற கல்வியை சொல்லி கொடுக்கறதாலையும் குறையாது. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார். மிக்க சிறப்புடைய அரசனாலையும் கோபப்பட்டு நம்ம கிட்ட இருக்கிற கல்வியை கவர முடியாது. எச்சம் எவன் ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. ஆகையால் ஒருவன் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது கல்விதான், மற்றவை எல்லாம் செல்வம் ஆகாதுன்னு சொல்றாங்க. எவ்வளவுதான் நம்ம குழந்தைகளுக்காக சொத்து சேர்த்து வச்சாலும் அது செல்வம் ஆகாது. விச்சைனா கல்வி. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை
4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஸ். ஆன்சர் கல்வி. கல்வியைப் போல் டேஸ் செல்லாத செல்வம் வேறில்லை. கல்வியைப் போல் கேடில்லாத செல்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். நாலடியார் சம்மந்தமாக நியூ புக் அண்ட் ஓல்டு புக் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.